அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் இருக்கிற முதல் பாடம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். அந்த முதல் பாடத்தில் இருக்கிற ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கொஷின் பாருங்கள். தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டும் சங்கம் எனும் சொல் எந்த மன்னர்களின் ஆதரவில் தலை தோங்கியது? எந்த மன்னர்கள் அப்படின்னா பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். அடுத்தது, காரவேலன் எந்த நாட்டு அரசன்? காரவேலன் எந்த நாட்டு அரசன்? கலிங்க நாடு. அடுத்தது, சங்க இலக்கியத்தை அறிந்து கொள்ள சான்றான வேள்விக்குடி செப்பேடு மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் எதனுடன் தொடர்புடையவை? எது? சின்னமனூர் வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு எதனோட தொடர்புடைய அப்படின்னா செப்பு பட்டயங்கள். அடுத்தது 4, சங்ககால தமிழ் மக்களின் பண்பாடு மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டு காட்டுவது எது? சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுவது எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்தது, சங்ககாலம் எந்த காலமாக அழைக்கப்படுகிறது? சங்ககாலம் எந்த காலமாக அழைக்கப்படுகிறது? இரும்பு காலம். சங்ககாலத்தில் ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது? முடியாட்சி. சங்ககாலத்தில் ஆட்சி புரிந்த வம்சங்கள் யாவை? சங்ககாலத்தில் ஆட்சி புரிந்த வம்சங்கள் யாவை? 1 சேரர், சோழர், பாண்டியர். சேர, சோழ, பாண்டியர். அடுத்தது, கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார் எந்த மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார்? எந்த மொழி அப்படின்னா தமிழ். தமிழ் மொழியின் ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என கூறியவர் யார்? ஜார்ஜ் எல் ஹார்ட். தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டவர்கள் யார்? சேரர்கள். சேர அரசர்களை பற்றிய செய்திகளை வழங்கும் நூல் எது? பதிற்று 10. சேர அரசர்களை பற்றிய செய்திகளை அறிய உதவும் நூல் எது அப்படின்னா பதிற்று 10. சேர அரசன் செங்குட்டுவன் எப்பகுதி மீது படையெடுத்து சென்றான்? செங்குட்டுவன் வட இந்தியா முழுமைக்குமே படையெடுத்து சென்று வெற்றி பெற்றான். அடுத்தது, சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்த அரசன் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். ஏன் அப்படின்னா அதான் வட இந்தியா முழுமைக்குமே போர் தொடுத்து வெற்றிகளை பெறும்போது அங்கிருந்து கண்ணகிக்கு சிலை செய்வதற்காக கற்களை எடுத்து வந்தவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் எந்த அரசனின் தம்பி ஆவார்? இளங்கோவடிகள் எந்த அரசனின் தம்பி ஆவார்? சேரன் செங்குட்டுவன். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட அரசர் யார்? எப்போ? சங்ககாலங்களில். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட அரசன் யார்? சேரல் இரும்பொறை. அடுத்தது, சேரர்களின் சின்னம் எது? வில் அம்பு. சங்ககாலத்தில் வேங்கடமலைகள் வரை விரிந்திருந்த அரசு எது? சங்ககாலத்தில் வேங்கடமலைகள் வரை விரிந்திருந்த அரசு எது? சோழ அரசு. அடுத்தது, சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியது எது? சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கிய பகுதி எது அப்படின்னா காவிரியோட கலிமுக பகுதி. சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யார்? சங்க காலங்களில் கரிகாலன். தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூரில் தோற்கடித்த அரசர் யார்? எப்போ? சங்க காலங்களில் கரிகாலன். சங்க காலத்தில் காடுகளை விளைநிலங்களாக மாற்றியவர் யார்? கரிகாலன். கரிகால சோழன் வேளாண்மையை மேம்படுத்த காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டியது எது? கல்லணை. இது எதால் கட்டியிருப்பாங்க அப்படின்னா வெறும் மண், கல் மட்டுமே வச்சு கட்டியிருப்பாங்க. பட்டினப்பாலை எந்த நூலை சார்ந்தது? 14 கீழ்கிழக்கு நூல்கள்.
அடுத்தது, கரிகாலனின் ஆட்சியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்தது, கல்லணை கட்டப்பட்ட போது அதை எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? கரிகாலன் கட்டிய கல்லணை வந்து எத்தனை ஏக்கர் வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் வசதியை செய்கிறது அப்படின்னா 69,000 ஏக்கர். 69,000 ஏக்கர். அடுத்தது, பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். யார்? நெடுஞ்செழியன். சேரர், சோழர் 5 வேளிர் குல தலைவர்களின் கூட்டுப்படையையும் தலையாங்கணத்தில் தலையாங்கணத்தில் வென்றவர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்ற நாடு எது? முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்ற நாடு எது? பாண்டிய நாடு. ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ள நாணயங்களை வெளியிட்ட அரசு எது? ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் மீன். எந்த அரசு அப்படின்னா பாண்டிய அரசு. அடுத்தது, பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர் யார்? யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி. எப்போ? சங்க காலங்களில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது சங்க காலங்களில் பாண்டிய அரசர், அதாவது பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர் யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி. அடுத்தது, மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள சூட்டி கொண்ட பட்டங்கள், அரசர்களுக்கு ஒரு அரசரும் பட்டங்கள் என்னென்ன சூட்டி மேக்சிமம் என்ன சூட்டி கொண்டிருக்காங்க அப்படின்னா சேரர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. அதேமாதிரி சோழர்களில் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்களில் மாறன், வழுதி, செழியன் 3 தான். சரிங்களா? பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செழியன். அடுத்தது, மூவேந்தர்களின் அரசு உரிமை சின்னங்கள் பாருங்கள். சேரர்கள் வந்து பூ வந்து என்னது? பனம்பூ. அவங்களுடைய துறைமுகம் எது? முசிறி. தலைநகரம் வஞ்சி. சின்னம் வந்து வில்லம்பு. அதே மாதிரி சோழர்களுடைய பூ வந்து அத்திப்பூ. துறைமுகம் வந்து புகார். தலைநகரமும் புகார் தான். சின்னம் வந்து புலி. பாண்டியர்களில் அவங்களுடைய பூ வந்து வேப்பம்பூ. துறைமுகம் வந்து கொற்கை. தலைநகர் வந்து மதுரை. சின்னம் வந்து மீன். கிளார் என்பவர் யார்? கிளார் என்பவர் கிராமத் தலைவர். அதே மாதிரி சங்க காலத்தில் வந்து பரம்பரையானது எப்படி இருந்தது அப்படின்னா அரசுரிமையாக இருந்தது. அதே மாதிரி கோ என அழைக்கப்பட்டவர் யார்? அரசர். அதே மாதிரி பட்டம் சூட்டப்படும் விழா எப்படி அழைக்கப்பட்டது? சங்க காலங்களில் பட்டம் சூட்டப்படும் விழா எப்படி அழைக்கப்பட்டது? அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா. அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா. அடுத்தது, கோமகன், இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த பேர்கள்லாம் யார் அப்படின்னா மூத்த மகனான பட்டத்து இளவரசர். யார்? பட்டத்து இளவரசர். அதே மாதிரியே ஒரு சின்ன ஒரு பொறுத்துக்க மாதிரி பாருங்கள். ஆறுமுக நாவலருடைய ஊர் எது அப்படின்னா யாழ்ப்பாணம். அதே மாதிரி ஊவே சாமிநாதர் வந்து செவ்வியல் இலக்கியங்களை வந்து அதிக அளவில் எழுதியிருக்காரு. மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து மிக முக்கியமான சங்ககால இலக்கிய சான்று. அது மிக முக்கியமாக மதுரையை பற்றி குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி சங்ககாலம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்குமே எந்த கால பண்பாட்டோடு ஒத்துப்போகுது அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடோடு ஒத்துப்போகுது. அதே மாதிரி சேரன் செங்குட்டுவன் வந்து பத்தினி தெய்வ வழிபாட்டை அதிகமாக செய்தவர். அதே மாதிரி காவேரி கலிமுக பகுதி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சோழர்களுடைய சோழ மண்டலம் சார்ந்த ஒரு பகுதி. வெண்ணி அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி நெடுஞ்செழியன் அப்படின்னு யார் அப்படின்னா கொற்கையோட தலைவன். யார்? கொற்கையோட தலைவன். அதே மாதிரி ஆயர் அப்படின்னா யார் அப்படின்னா ஆணிரை மேய்ப்பவர், அதாவது கால்நடைகள் மேய்ப்பவர். நிலவரி வந்து மிக முக்கியமான அரசுக்கு வருவாய் தரக்கூடிய வருவாயாக இருந்தது. அதே மாதிரி சங்ககால கல்வெட்டுகள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மாங்குளம், அழகர் மலையில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழவளவு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து மேக்சிமம் எது மூலிமா கண்டுபிடிக்க அப்படின்னா புதைவிடங்கள், அகலாய்வுகள் மற்றும் நடுக்கற்கள் மூலியமாக மிக முக்கியமாக தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி வருவாயின் முக்கிய ஆதாரமான நிலவரி எப்படி அழைக்கப்பட்டது? சங்க காலங்களில் நிலவரி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா இறை. அடுத்தது,
வீரக்கழல் அணிந்திருப்பவர் யார்? வீரக்கழல் அணிந்திருப்பவர்கள் யார் யார் அப்படின்னா அரசர் மற்றும் போர் வீரர்கள். அரசர் மற்றும் போர் வீரர்கள். அடுத்தது, அரசர்கள் எத்தனை விதமான கடமைகளை செய்தனர்? அரசர்கள் எத்தனை விதமான கடமைகளை செய்தனர்? 5. அடுத்தது, சங்ககாலத்தில் அரசால் பணியில் அமர்த்தப்படுபவர்களும் முக்கியமான பங்கு வகித்தவர்களும் யார்? சங்க காலத்தில் அரசால் பணியில் அமர்த்தப்படுபவர்களும் முக்கியமான பங்கு வகித்தவர்களும் யார்? தூதுவர்கள். யார்? தூதுவர்கள். அடுத்தது, தானை தலைவன் என அழைக்கப்படுபவர் யார்? தானை தலைவன் என அழைக்கப்படுபவர் படைத்தலைவர். எந்த பொருட்கள் வைக்கப்படும் இடம் படைக்கொட்டில்? எந்த பொருட்கள் வைக்கப்படும் இடம் படைக்கொட்டில் எனப்பட்டது? முழுக்க ஆயுதங்கள் வைக்கப்படும் இடம்தான் படைக்கொட்டில். எப்போ? சங்க காலங்களில். கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது எது? பொதுவாகவே கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது மிக முக்கியமானது எது அப்படின்னா போர் முரசம். எது? போர் முரசம். அடுத்தது, இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் யார்? யார்? அரசர். தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அவை. திருட்டு வழக்குகளில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது? என்ன தண்டனை? மரண தண்டனை. மரண தண்டனை. திருட்டு வழக்குகளில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது? மரண தண்டனை. சங்ககாலத்தில் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியில் எப்படி அழைக்கப்பட்டது? சங்க காலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியுமே எப்படி அழைக்கப்பட்டதுன்னா மண்டலம். அந்த மண்டலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டதுன்னா நாடு. அந்த நாடு எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா கூற்றம். அதுக்கப்புறம் பாருங்கள், குறிஞ்சி அப்படிங்கிறது என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். அவங்களுடைய வேலை என்ன? வேட்டையாடுதல், அதுக்கப்புறம் உணவு சேகரித்தல். வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். அதுக்கப்புறம் அவங்களுடைய மக்களுடைய பேர் என்ன? குறவர், குறத்தியர். அவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா முருகர். அதுக்கப்புறம் முல்லை. முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும். அவங்களுக்கு அதிகமாக எது இருக்குது அப்படின்னா ஆணையர்கள், அதாவது கால்நடைகள் மேய்த்தல் தான். அவங்களுடைய மக்கள் என்ன? ஆயர், ஆய்ச்சியர் என அழைக்கப்படுகின்றனர். அதுக்கப்புறம் அவங்களுடைய முக்கியமான கடவுள் யார் அப்படின்னா மாயோன். மாயோன் அப்படின்னா விஷ்ணு. மாயோன் அப்படின்னா விஷ்ணு. அடுத்தது மருதம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். அவங்களுடைய ஒர்க்கை வேளாண்மை. அவங்களுடைய பேர் உழவன், உலத்தியர். அவங்க எந்த கடவுளை கும்பிட்டாங்க அப்படின்னா இந்திரன். அதாவது மலைக்கும் இடிக்கும் கடவுளாக வணங்கப்படுவர் யார் அப்படின்னா இந்திரன். நெய்தல் பாருங்கள், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல். அவங்களுடைய தொழில் மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. அதே மாதிரி அவங்களுடைய மக்களுடைய பேர் என்ன அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா பரதவர், நுலத்தியர். பரதவர், நுலத்தியர். அவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா வருணன். ஏன்னா நெய்தல் அப்படிங்கிறது நீர் சார்ந்தது இல்லைங்களா, அதனால் மலை சார்ந்த, அதாவது நீர் சார்ந்த கடவுளே அவங்களை அதிகமாக வணங்கினாங்க. அதேமாதிரி பாலை. பாலைங்கிறது வறண்ட நிலப்பகுதி தான் பாலைவனம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா வீரச் செயல்கள், அல்லது இன்னும் சொல்லணும்னா இந்த கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய மக்களுடைய பேர் என்னென்னா மறவர், மரத்தியர். அவங்களுடைய தெய்வம் எது அப்படின்னா கொற்றவை. இது கொற்றவை. அடுத்தது, சங்க காலத்தில் மக்களின் முதன்மை கடவுளாக இருந்தவர் யார் அப்படின்னா சேயோன், அதாவது முருகன். பண்டைய கால தமிழர்கள் யார் மீது பெரும் மரியாதை கொண்டிருந்தனர்? பண்டைய கால தமிழர்கள் யார் மீது பெரும் மரியாதை கொண்டிருந்தனர்? யார் மேல் அப்படின்னா போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள். போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள். அடுத்தது, மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடப்பட்டவை எவை? மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடப்பட்டவை எவை? நடுக்கற்கள். அடுத்தது, இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து புலமை பெற்ற அரசர் யார்? இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து புலமை பெற்ற அரசர் யார்? கரிகாலன். இசையோடைய 7 சுரங்களும் தெரிஞ்சவர் யார் அப்படின்னா சங்க காலங்களில் கரிகாலன். அதாவது பாணர், அதாவது விரலியர் என அன்று அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா பாடல்கள் பாடும் புலவர்கள். பாணர் அப்படின்னா பாடல் பாடும் புலவர்கள். அதுக்கப்புறம் நடனங்களை நிகழ்த்துபவர்கள் யார் அப்படின்னா கணிகையர். யார் அப்படின்னா கணிகையர். அடுத்தது, சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது?
சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது? கூத்து. அடுத்தது, விவசாயம் செய்வோரின் பொதுவான பகுதி நேர தொழில் எது? விவசாயம் செய்வோரின் பொதுவான பகுதி நேர தொழில் எது? நெசவு தொழில். சங்ககாலத்தில் தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா எது? சங்ககாலத்தில் தலைநகரில் கொண்டாடப்பட்ட விழா எது? இந்திர விழா. அடுத்தது, வணிகம் சங்ககாலத்தில் எத்தனை நிலைகளில் நடைபெற்றது அல்லது நடந்தது? வணிகம் சங்ககாலத்தில் எத்தனை நிலைகளில் நடந்தது? 3 வகைகளில் நடந்தது. மதுரையில் காலை நேர சந்தையின் பெயர் என்ன? நாலங்காடி. அதே மாதிரி மதுரையில் இரவு நேர சந்தையின் பெயர் என்ன? அல்லங்காடி. அடுத்தது, எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடலின் அடிப்பகுதியில் அடைக்கப்பட்டு இருந்த பொருள் எது? கருமிளகு கதிர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலிருந்து மிக முக்கியமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட சங்க காலங்களிலிருந்து மிக முக்கியமானதுன்னா மிளகு நறுமண பொருட்கள். அதில் மிக முக்கியமானது வந்து மிளகு. சங்க காலத்தில் உப்பு, மிளகு, தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், குங்குமப்பூ, மஸ்லின் போன்றவை எப்பொருளாக இருந்தன? ஏற்றுமதி பொருட்கள். இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. அதே மாதிரி புஷ்பராகம், ஈயம், திராட்சை மது, கண்ணாடி, குதிரைகள் போன்றவை சங்க காலத்தில் எப்பொருளாக இருந்தன? இறக்குமதி பொருட்கள். அடுத்தது, இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பொருள் எது? பட்டு. இது பட்டு. மிளகு, நறுமண பொருட்கள், பட்டு. இது மிக முக்கியமானது. அடுத்தது, ரோம பேரரசர் எந்த பொருள் எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார்? உலகிலேயே ரொம்ப காஸ்ட்லியானது தங்கம். அந்த தங்கத்தை கொடுத்து எடைக்கடிக்கே வாங்கலாம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன ஆர்லியன் அந்தப்பட்டு. எந்த பட்டு? ஆர்லியன் அந்தப்பட்டு. அடுத்தது, அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்த ரோமானியர்களின் குடியிருப்பு எங்கு இருந்தது? எங்கே இருந்தது அப்படின்னா முசிறி. அடுத்தது, கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் சிலையில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் எங்கு உள்ளது? கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் சிலையில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் எங்குள்ளது அப்படின்னா வியன்னா அருங்காட்சியகம். கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த வணிகருக்கும் எந்த ஊரைச் சேர்ந்த வணிகருக்கும் என பதிவு செய்யப்பட்டுள்ளது? முசிறி. எங்க? முசிறி. சங்ககால சரிவு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில். களப்பிரர்கள் தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர்? 2½ நூற்றாண்டுகள். 2½ நூற்றாண்டுகள். அதே மாதிரி களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எவை? எது அப்படின்னா சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் காலத்தில் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெற்ற சமயங்கள் எவை? களப்பிரர்கள் காலத்தில் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெற்ற சமயங்கள் எவை? பௌத்தமும் சமணமும். அடுத்தது, களப்பிரர்கள் காலத்தில் சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் தோன்றிய எழுத்து முறை எது? வட்டெழுத்து முறை. எது? வட்டெழுத்து முறை. அடுத்தது, 14 கீழ்கணக்கு சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்ட காலம் எது அப்படின்னா களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலம். அதுக்கப்புறம் பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று யாருடைய காலம் இருண்ட காலம் அல்ல? யாருடைய காலம்? இருண்ட காலம். பொதுவாக தமிழகத்தில் இருண்ட காலம் யாருது அப்படின்னா இவங்களது களப்பிரர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது களப்பிரர்களுடைய களப்பிரர்களது இருண்டு காலம் அல்ல. அதில் தமிழ் சம்பந்தமான பண்பாட்டு பயன்பாடுகளும் நூல்கள் நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் தான் அடைந்தது. அதனால் களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம், தமிழகத்துடைய இருண்டு காலம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரலாறில் 3rd டேர்மில் இருக்கிற முதல் பாடத்தில், சங்ககாலம்ன்ற முதல் பாடத்தில் 79 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.